Good morning students. இன்னைக்கான கிளாஸில் மென்சுரேஷனில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கம்பைன்ட் சாலிட்ஸ். கம்பைன்ட் சாலிட்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுக்கு சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர், கோன், ஸ்பியர், ஹெமிஸ்பியர், ஹாலோ ஹெமிஸ்பியர் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் எல்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? கம்பைன்டு சாலிட்ஸ்னால் எனக்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சாலிட்ஸ் வந்து எனக்கு இணைந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? பாருங்களா, a combined solid is said to be a solid formed by combining two or more solids. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சாலிட்ஸ் வந்து சேர்ந்தது தான் நம்மளுக்கு இந்த கம்பைன்ட் சாலிட். The concept of combined solid உடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is useful in the fields like doll making, building construction, கார்பென்ட்ரி எக்ஸெட்ரா, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த கம்பைன்ட் சாலிட் உருவாகிறது நிறைய ஃபீல்ட்ஸில் நம்மளுக்கு பார்த்துட்டு இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச கம்பைன்ட் சாலிடு எந்தெந்த ஃபீல்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? டு கேல்குலேட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் சாலிட், ஒரு கம்பைன்ட் சாலினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை கேல்குலேட் பண்ணோம்னா we should only calculate the areas that are visible to our eyes. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம், அந்த ஆப்ஜெக்ட் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளால் பார்க்க முடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை தான் நம்ம என்ன பண்ணணும், சர்ஃபேஸ் ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வால்யூம், அது கம்பைன்ட் சாலினுடைய வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த மொத்த வால்யூம், இப்போ ஒரு சாலிட் இருக்குது, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் டென்ட்டுன்னு வச்சுங்க, சர்க்கஸ் டென்ட். அந்த சர்க்கஸ் டென்ட்னுடைய வால்யூம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அது என்னென்ன ஷேப்பில் இருக்கும், ஃபஸ்ட்டு சிலிண்டர் இருக்கும், அது மேலே கோன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுத்தினுடைய வால்யூமையும் சம் பண்ணிங்கன்னா அதுதான் நம்மளுக்கு டோட்டல் வால்யூம் ஆஃப் த சாலிட். ஓகேங்களா? இதுதான் கம்பைன்ட் சாலிட்ஸை பற்றி. அது பேஸ்டாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாய் இருக்குது, இஸ் இன் த ஷேப் ஆஃப் எ சிலிண்டர் சர்மவுண்டட் பை எ ஹெமிஸ்பியர். ஒரு சிலிண்டர் இருக்குது, அது மேலே நம்மளுக்கு என்ன சர்மவுண்டட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெமிஸ்பியர் சர்மவுண்டட் ஆகிருக்கு. த ஹைட் ஆஃப் த டாய் இஸ், அந்த டாயினுடைய மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த TSA ஆஃப் த டாய் இஃப் இட்ஸ் காமன் டயாமீட்டர் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு இது வந்து டயாமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர். அதேமாரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ சொல்யூஷனுக்கு போகும். ஓகேங்களா? சொல்யூஷன் நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன், முதல்ல இந்த சிலிண்டருடைய ரேடியஸும் ஹைட்டையும் நம்ம முதல்ல என்னென்ன எடுத்துக்குவோம். லெட் R and H be the radius and height of the cylinder. இப்போ சிலிண்டருடைய ரேடியஸையும் ஹைட்டையும் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிட்டோம், ஆர்ன்னு கன்சிடர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் நம்மளுக்கு ஆர் தான். ஓகேங்களா? ஏன்னா இதோட சர்மவுண்டட் ஆகிக்கிறதுனால அதோட ரேடியஸும் நம்மளுக்கு என்ன தான் இருக்கும், ஆர்ன்னு தான் இருக்கும். டோட்டல் ஹைட் ஆஃப் த டாய், டோட்டல் ஹைட் ஆஃப் த டாய் எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா, 25 சென்டிமீட்டர். அப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அப்போ தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் எனக்கு வேணும். அப்போனா மொத்த உயரம் நம்மளுக்கு எவ்வளோ, அந்த டாயினுடைய மொத்த உயரம் 25 மைனஸ் அதுலேருந்து என்ன சப்ராக்ட் பண்ண போகிறோம், இந்த டயாமீட்டரை முதல்ல இதுவாக மாற்றிங்க. இப்போ டயாமீட்டர் வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 12 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும், 12/2, தட் இஸ் 6 சென்டிமீட்டர். அப்போ எனக்கு இங்கேருந்து இந்த மிடிலும் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ரேடியஸ். அப்போ ஆரோட வேல்யூ 6 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போது மொத்த உயரத்தில் இந்த ஆர் 6 சென்டிமீட்டர் நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் இருக்கிறது தான் நம்மளுக்கு வேல்யூஸ். அப்போது 25/6 பொசிஷன் நம்மளுக்கு எவ்வளோமா, 19 சென்டிமீட்டர். அப்போ எனக்கு ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம TSA கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ TSA அப்படின்னாவே நம்மளுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானாவே ஏற்கனவே நம்ம வீடியோஸில் பார்த்துருப்போம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம். அப்போ TSA ஆஃப் டாய் என்னென்ன சேர்ந்தது பாருங்கள்,
CAC of cylinder. சர்ஃபேஸ் ஏரியானாவே கம்பைன் சாலிடை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னோம், தட் ஆர் விசிபிள் டு அவர் ஐஸ். ஓகேங்களா, எதெல்லாம் நம்மளுக்கு விசிபிள் பார்க்கக்கூடியவர்களை அந்த ஷேப்பில் இருக்குதோ அதெல்லாம் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அடுத்தது CAC ஆஃப் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் தெரியுதுங்களா. அடுத்தது பேஸ் ஏரியா. இந்த பேஸ் ஏரியா நம்மளுக்கு விசிபிளாக இருக்கா. ஸோ அடுத்தது பேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். பேஸ் ஏரியா ஆஃப் the cylinder. ஓகேவா, ரைட். சிலிண்டர். அப்போ CAC ஆஃப் த சிலிண்டர் என்ன ஃபார்முலாமா, 2πRH. CAC ஆஃப் ஹெமிஸ்பியர் 2πr². பேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் வந்து எனக்கு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளுடைய ஃபார்முலா எனக்கு என்னது, πr². இது எல்லாத்துலேயும் காமனாக என்ன எடுக்கலாம் பாருங்க, πr எடுக்கலாமா. πr காமனாக எடுத்துகிட்டு அப்போ மீதி என்ன இருக்கும், இங்கே 2h, இங்கே என்ன இருக்கும் 2r, சரி 2. அடுத்தது இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் r. ஓகேவா, இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணலாமா. 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 6 சென்டிமீட்டர். 6 இன்ட்டு 2h, 2 இன்ட்டு. ஸோ ஹைட்டோட வேல்யூ நம்மளுக்கு என்னமா, ஹைட்டுன்றது சிலிண்டருக்கு மட்டும்தான் நம்மளுக்கு. ஹைட்டோட வேல்யூ 19 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ நம்ம 6 ப்ளஸ் 6. அப்போது 22/7 இன்ட்டு 6 இன்ட்டு 19 2 சார் எவ்வளோம்மா, 19 2 சார் 38 ப்ளஸ் 2 6 சார் 12 ப்ளஸ் 6. அப்போ 22/7 இன்ட்டு 6 இன்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 38 ப்ளஸ் 12 50. 50 ப்ளஸ் 6 56. ஸோ 7 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 56 8 டைம்ஸ் வரும், 8 டைம்ஸ். அப்போ 22 இன்ட்டு 6 8 சார் எவ்வளோம்மா, 48. அப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 48 இன்ட்டு 22. ஸோ இது எல்லாத்தையும் இது பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது பாருமா, 1056 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது அந்த டாயினுடைய TSA எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1056 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.